நம்மளை விட திறமையான எதிரிங்க கூட மோதும் போது அதிக படைபலத்தோட போகணும்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே தனியா வந்திருக்கீங்க. எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா? என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கலன்னா எப்படி சொல்லுங்க? லேடி சுனாடே உடைய உத்தரவுப்படி உங்களை உடனே கைது பண்ணி லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போக போறோம். என்னது இது? இவன் ஹிடன் ரெயின் வில்லேஜை சேர்ந்தவனா? உங்க ஃப்ரெண்டோடைய மூட்ல திடீர் மாற்றம் ஏற்படுறத நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவர் சாப்பிடுற டயட் மாற்றதா கூட இருக்கலாம். உன்னிப்பா கவனிக்கணும். உதாரணத்துக்கு புது நூடுல்ஸ் சாப்பிட்டா கூட அப்படி ஆகும். இதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புக்கெல்லாம் சுத்த வேஸ்ட். மனுஷங்க ஏன் திடீர்னு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட நல்ல வழி கண்டிப்பா இருக்கணும். சாக்குரா என்ன சொன்னா அனுபவத்துல கத்துக்கிறது தான் எப்பவுமே சரியா இருக்கும்னு சொன்னா. சாக்குரா ஏதாவது சொன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கு செட் ஆகுறது எல்லாருக்கும் செட் ஆகாது. அவள மாதிரி கோபக்காரியா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவ சொல்றதை நாம கேட்டு நடந்தா இந்த ஹாஸ்பிட்டல்லே தங்கிட வேண்டியதுதான். ஆனா இது வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிதான் நீயும் சோறாவும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இங்க பாரு, எனக்கு இந்த விஷயத்துலலாம் சுத்தமா எனக்கு அனுபவம் இல்லை. இப்போ புக்ஸை பத்தி சொல்றியா? அப்போ ஒத்துக்கலாம். அவன் பிரச்சனை என்னன்னே புரியல. திடீர்னு மாறான். இப்பதான் நம்ம கிராமத்துக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகுறான்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்ன ஆச்சோ? நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற இன்னொரு ஷினோபியை இந்த தருணத்துல நீ எதுக்காக சந்திக்க நினைச்சேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வாயை திறந்து பதில் சொல்லு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆன்பூல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு மிஷன்ல இவர் எங்கேயோ மாயமா மறைச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச இவர் பேரு டாட்ஸ்ஜி. அப்படின்னா இவரதான் டான்சோ ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு உளவாளியா அனுப்பிச்சாருன்னு சொல்ல வரியா? தனியா உன்னோட இஷ்டத்துக்கு செயல்பட முடியும்னு நினைச்சியா? நீ எதுக்காக ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு போனன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீ என்ன கண்டுபிடிச்சன்றத மட்டும் ஒழுங்கா சொல்லிடு. இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மை என்னன்னு உனக்கு தெரியலன்னா உன் கீழே வேலை செய்யறவங்க முட்டாளுங்க. இளவரசி சுனாடே எல்லாத்தையும் பொறுமையா கையாளணுங்கிற உன் முடிவால நம்மளோட லீஃப் வில்லேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. கேட்ட கேள்விக்கு பதில தவிர தேவையில்லாததெல்லாம் பேசுறேன். எனக்கும் வேற வழி இல்ல. இவன் வாய் திறந்துதானே ஆகணும். கவலையே படாத. அவனை பேச வைக்கணும்னு முயற்சி பண்றது உன்னோட நேரத்தை வீணாக்கும். இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வர சொல்லிருந்தீங்களா மை லேடி? உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் இபிகி. இவனை நான் பாத்துக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல இவன் பேசுறது என்ன பாடவே செய்வான். சுனாடே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஒரு ஹொக்காகேவா எவ்வளவு பொறுமையா செயல்படணும் தெரியுமா? இபிகியை இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனாலும் நீ இதெல்லாம் செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எதுக்கும் பயப்படாத. இங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாவோ டான்ஸோ, இந்த டாட்ஸ்ஜி உனக்காக மட்டும் வேலை செய்யலங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. இத்தனை காலமா இவன் எங்களுக்கும் முக்கியமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஒண்ணு நம்ம கிராமத்தோட எதிரி கிடையாது. உயிரையும் அர்ப்பணிக்க தயங்காத ஒரு குடிமகன். டாட்ஸ்ஜி இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி எல்லை பகுதி தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயினுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், டான்சோ இவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்த மிஷன் அந்த 4 கிரேவ் ராபர்ட்ஸை கண்காணித்து தேடி கண்டுபிடிக்கிறது தான். அந்த 4 பேர் தான் ஃபயர் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற ரகசிய கல்லறைகளை தாக்கியிருக்காங்க. ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த 4 பேரும் எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபயர் டெம்பிள் இருக்கிற சோராங்கிற பையனை கூட்டிட்டு போகதான். சுனாடே, ஃபயர் டெம்பிள்ல அந்த பையனால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும்.
இதையெல்லாம் நம்புறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன பையனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான அதீத சக்தி ஒளிஞ்சிருக்கு. ரகசிய கல்லறைக்குள்ள இருந்த கார்டியன் ஷினோபி 12ங்கிற சக்தியை விட இவன் சக்தி ரொம்ப பயங்கரமானது. அப்பேற்பட்ட ஒருத்தனை நம்ம கிராமத்துக்குள்ள வரவிட்டு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கணும் உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கிராமத்தோட முழு பாதுகாப்பு உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சீக்கிரமா முடிவெடுங்க. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா அவனை அப்படியே பயத்திற்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஒருவேளை பாதுகாப்பான இடத்துல அவனை அடைச்சு வச்சா